கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் உட்கொண்டதில் தற்பொழுது வரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது 80க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, முண்டியபாக்கம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று இரவு முதல் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலத்தை பொறுத்தவரை தற்பொழுது 44 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் 9 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். அதாவது தற்பொழுது 9 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலானது ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. 4 நபர்களின் உடற்கூறு ஆய்வு முடிவடைந்து உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து 5 பேருக்கான உடல்கூறு ஆய்வு தற்பொழுது தொடங்கியுள்ளது. தொடர்ந்து உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு ஒரு புறம் இருக்க, கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த கள்ளசாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதாவது தங்கு தடையின்றி மாநகர பகுதிகளிலேயே விற்பனை நடைபெறுவதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காலை 5 மணிக்கு தொடங்கப்படும் இந்த கள்ளசாராய விற்பனையானது இரவு 11 மணி வரை விற்பனை நடைபெறுவதாகவும், எப்போது சென்றாலும் அங்கு கள்ளசாராயம் வாங்கி உட்கொள்ளும் நிலைதான் அந்த பகுதியில் உள்ளது என்று உறவினர்கள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கள்ளசாராயமானது ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது டாஸ்மாக் கடைக்கு சென்று ஒரு மது பாட்டிலை வாங்க 140 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரை செலவு செய்யப்பட உள்ளது. இதனால் மலிவு விலையில் இந்த கள்ளசாராயம் கிடைப்பதால் இதை வாங்கி உட்கொண்டுள்ளனர். 60 ரூபாய்க்கு இந்த 400 மில்லி கள்ளசாராயத்தை வாங்கி உட்கொண்டுள்ளனர். மேலும் இந்த நேற்று காலை 5 மணிக்கு குடித்தவர்கள் தான் தற்பொழுது பாதிக்கப்பட்டு உயிரிழப்பானது அதிகரித்து வருகிறது. நேற்று காலை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த கள்ளசாராயத்தை வாங்கி உட்கொண்டதாக உறவினர்கள் தற்பொழுது நம்மிடையே தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதும் ஒரு தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை இப்போ 8 பேர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களில் ஒரு சில நபர்கள் மேலும் கவலைக்கிடமானதால் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த கள்ளசாராய விற்பனை என்பது கள்ளக்குறிச்சியில் கொடிகட்டி பரவலாகவும் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி காலை முதல் இரவு 11 மணி வரை இந்த கள்ளசாராய விற்பனை ஒரே பகுதியில் தான், அதாவது மாநகரின் மைய பகுதியில் கருணாபுரம் 7வது வார்டு பகுதியில் தொடர்ந்து இந்த கள்ளசாராய விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விற்பனையினால் தான் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோம் என்ற உறவினர்களின் பேட்டியை நாம் பார்த்திருப்போம். மலிவு விலைக்கு கிடைக்கிறது. 60 ரூபாய்க்கு இந்த சாராயம் விற்பனை செய்யப்படுவதால் தொடர்ந்து வாங்கி அறிந்து வருகின்றனர். தற்பொழுது என்ன ஒரு தகவல் வெளியாகியுள்ளது, 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர். இந்த தகவலும் வெளியாகியுள்ளது. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஆபிரகாம்.